வணக்கம். இன்னைக்கு வீடியோல சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2025 முக்கியமான ராசியை பத்தி பார்க்க போறோம். அது என்ன ராசி அப்படின்னா சிம்ம ராசிக்கு தான் இந்த சனி பெயர்ச்சி 2025 எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். நிறைய பேர் குழம்பி போயிருப்பீங்க, நிறைய பேர் பயந்து இருப்பீங்க, நிறைய பேர் கவலையோடு இருப்பீங்க. காரணம், சனி பகவான் 7ஆம் இடமான கும்ப ராசியிலிருந்து 8ஆம் இடமான மீன ராசிக்குள் பிரவேசிக்க போகிறார். 8ஆம் இடத்தில் சனி பகவான் வந்தால் அது அஷ்டம சனி காலம். அப்ப அஷ்டம சனி அப்படின்னாலே நிறைய நபர்களுக்கு வீடியோலையும் சரி, நியூஸ் பேப்பர்ல அல்லது ஆன்மீக புத்தகங்கள்ல படிச்சிருப்பீங்க. பயங்கரமான கஷ்டம் வரும், கவலை வரும். கடகராசி மிதுன ராசியை போய் கேளுங்க அப்படின்னு எல்லாம் நினைச்சு பயப்படுவீங்க. பயப்படவே வேண்டியதில்லை. இங்கதான் ஜோதிடத்தின் விதியும் விதிவிலக்கும் வேலை செய்யுது. சிம்ம ராசிக்கு விதிவிலக்கு என்னன்னா, குரு பகவானின் வீடான மீன ராசியில் சனி போய் அமர்வதால் அங்கே சனி சுபத்துவம் பெறுகிறார். சனி அஷ்டமச்சனியாக இருந்தாலும் அவர் சுபத்தன்மையோடு சுபச்சனியாக பலன்களை தரப்போறார். அப்ப அஷ்டமச்சனியின் தாக்கம் மிதுன ராசிக்கோ கடகராசிக்கோ இருந்தது போல் இல்லாமல் சிம்ம ராசிக்கு நல்ல பலன்களை, நல்ல விதத்தில் உங்களுக்கு ஏற்றம் தரும், முன்னேற்றம் தரும் பலன்களை தரும். அப்ப அஷ்டமச்சனி எந்த பாதிப்பையுமே தராதானா, ஒரு சில விஷயங்களில் மட்டும் நீங்க கவனமாக இருக்கணும். அதுவும் நம்ம இந்த வீடியோல இடையில சொல்றோம். அதையும் நீங்க கவனிச்சுக்கிட்டா போதும். ஒட்டுமொத்தமாக அஷ்டமச்சனியை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் சிம்ம ராசிக்கு இல்லை. அஷ்டமச்சனி பல்வேறு விதத்தில் ஏற்றத்தை தரப்போது. அதை அனுபவமாக நாம் பல நபர்களுக்கு பார்த்திருக்க. நீங்களும் 2.5 வருஷம் கழிச்சு சொல்லுவீங்க, அஷ்டமச்சனி நிறைய ஏற்றத்தை தந்ததுன்னு. சிம்ம ராசிக்கான குணமே நேர்மையான குணம். காரணம், ராசி அதிபதி சூரியன். சூரியன் என்பது சிவபெருமானை குறிக்கக்கூடிய கிரகம். சிவபெருமானின் பெயரை தன் பெயரோடு இணைத்து இருக்கக்கூடியவர் தான் சனீஸ்வர பகவான். அதனாலதான் அவருக்கு பெயர் சனி ஈஸ்வரன் அப்படின்னு பெயர். அப்படிப்பட்ட சனி 8ஆம் இடத்திற்கு வந்தாலும் அது குருவின் வீடான மீனராசியாக இருப்பதால், குரு என்பவர் தட்சிணாமூர்த்தி, சிவபெருமானின் அவதாரம். குருவின் வீட்டிற்கு வரும் சனி பகவான் கண்டிப்பாக சுபத்தன்மை பெறுவார். இயற்கை சுப கிரகங்களில் முதன்மையான கிரகம் குரு. அப்ப அந்த வீட்டிற்கு வரும் சனி உங்களுக்கு சுப பலன்களை அள்ளித்தர போகிறார். அவர் சுபச்சனியாக இருக்க போகிறார். உங்கள் ராசி அதிபதி சனி பகவானை மட்டுமல்ல, நவ கிரகங்களையும் கட்டுப்படுத்தும் நாயகர் எம்பெருமான் ஈசனே அனைத்து கிரகங்களையும் கட்டுப்படுத்தக்கூடியவர். அப்படிப்பட்ட சிவபெருமானை வழிபாடு செய்யும், கூடுதலாக வழிபாடு செய்யும் சிம்ம ராசிக்கு ஒருபோதும் நவகிரக தோஷம் எதுவும் செய்யாது. அப்ப நீங்க கமெண்ட்ல போய் சிவபெருமானை நினைத்து ஓம் நமச்சிவாய என்று பதிவிட்டு விட்டு சிவனை வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக இந்த அஷ்டமச்சனி எந்தவித தொந்தரவையும் தராமல் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும், சிவபெருமானின் கட்டுப்பாட்டில் சனி வந்து விடுவார். அதனால் உங்களுக்கு எல்லாவித பலன்களும், உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் அற்புதத்தையும் உறுதியாக தரும். இந்த சேனலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணல அல்லது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் எதுவா இருந்தாலும் நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். நீங்க வந்து ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல கூட அந்த நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி பாத்திர முடியும். அதே போல் இந்த வீடியோவை மற்ற சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லாவற்றிலும் நீங்க ஷேர் பண்ண முடியும். சிம்ம ராசியை பொறுத்தளவுல அஷ்டமச்சனியை பற்றி பல பேருக்கு புரிதல் இல்லாம இருக்கும். ஏன் அப்படின்னா, அஷ்டமச்சனி கொடுக்கக்கூடியது யார் அப்படின்னா சனி பகவான். சனி பகவானுக்கு இயற்கையாக குணம் என்ன? அவர் நீதிமான், அவர் கர்மகாரகன், ஜீவனகாரகன், 12 ராசிக்கும் தொழில் காரகன், நேர்மையை வலியுறுத்தக்கூடியவர். அப்ப ஒரு தொழில் இருக்கீங்கன்னா நேர்மையாக இருக்கிறோம், ஒரு வியாபாரத்தில் நேர்மையை கடைபிடிக்கிறோம், தொழில்ல வந்து கடுமையாக உழைக்கிறோம். மாதாந்திர ஊதியத்துக்கோ அல்லது வாராந்திர ஊதியத்துக்கோ தின ஊதியத்துக்கோ போய் கடுமையாக உழைக்கக்கூடியவரா நீங்க, கண்டிப்பாக சனி பகவானுக்கு அது போன்றவர்களை பிடிக்கும். அப்ப நேர்மையாக தொழில் வியாபாரம் செய்யறவங்க அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, கண்டச்சனி எதை பார்த்தும் எப்பவும் கவலைப்பட வேண்டியது இல்லை. இன்னொன்னு, நேர்மையான குணத்தை அதிகமாக கொண்டிருப்பவர்கள் இந்த சூரியனை அதிபதியாக கொண்ட சிம்ம ராசிக்காரர்கள். அப்ப நீங்க எந்த விதத்திலும் அஷ்டமச்சனியை பார்த்து கவலைப்பட வேண்டியதில்லை. பொதுவாக அஷ்டமச்சனியில என்ன நடக்கும்? தொழில்ல ஒரு ஏமாற்றம் வரலாம், நம்பியவர்கள் நம்மளை மோசடி செய்யலாம், நய வஞ்சகர்களால் நம்ம ஏமாற்றப்படலாம், நம்ம யாருக்காவது ஜாமீன் போட்டா, கேரண்டி போட்டா அந்த விஷயத்தை, அந்த கடனை நம்ம தான் கட்டணும். அப்ப இப்பவே நான் சொல்லிடுறேன், இதையெல்லாம் நீங்க தவிர்த்துட்டாலே அஷ்டமச்சனி எந்த பாதிப்பையும் தராது. இன்னொன்னு, 8ஆம் இடத்தில் இருக்கும் சனி
தன்னுடைய 3ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான ரிஷப ராசியை பார்க்க போறார். 12 ராசிக்குமே தொழில் காரகன் சனின்னு நமக்கு தெரியும். அப்ப தொழில் காரகனான சனி தொழில் ஸ்தானத்தை பார்த்தால் தொழில் கண்டிப்பாக வளரும். அஷ்டம சனி காலத்துல லைஃப் செட்டில் ஆன பல பிசினஸ் மேனை பார்த்திருக்கோம். லைஃப்ல பெரிய ரீச் மோனோ புள்ளியாக கூட பிசினஸ்ல மாறினவங்க இந்த மாதிரியான அஷ்டமச்சனி காலத்துல இருக்காங்க. காரணம் சனி 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அடுத்தது தன்னுடைய 7ஆம் பார்வையால் கன்னி ராசியை பார்க்கிறார். அது உங்களுக்கு 2ஆம் இடம். தன்னுடைய 10ஆம் பார்வையால் சனிக்கு இருக்கக்கூடிய விசேஷ பார்வையால் அவர் பார்க்கும் இடம் உங்க ராசிக்கு 5ஆம் இடமான தனுசு ராசி. அப்ப தனுசு ராசிங்கிறது குருவின் இன்னொரு வீடு. சனி எங்க போய் அமர்ந்திருக்கிறார்? 8ஆம் இடத்துல, மீன ராசியில. அதுவும் குருவின் வீடு. அப்ப குருவின் வீட்டில் அமர்ந்து சுபத்துவம் பெற்ற சனி தன்னுடைய 10ஆம் பார்வையால் உங்கள் 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானம், உங்களோட குழந்தைகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம், இதையெல்லாம் பார்க்க போறார். இன்னொன்னு பதவி ஸ்தானமும் அந்த 5ஆம் இடமே. அப்ப இதையெல்லாம் சனி சுபத்துவமாக பார்க்கும் பொழுது உங்களை தேடி பதவிகள் வரும். குழந்தைகளின் படிப்பு, குழந்தைகளின் எதிர்காலத்தை பற்றிய பயம் குறையும். உங்களோட முன்னோர்களின் சொத்து, உங்கள் ஆன்சிஸ்டர் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வர வேண்டியது பாக்கி இருந்தா வரும். உங்களுக்கான பதவிகள் கௌரவ பதவிகளாக இருக்கலாம், ஆதாயம் தரும் பதவிகளாக இருக்கலாம், அரசியலில் நீண்ட காலம் எதிர்பார்த்த பதவியா இருக்கலாம், கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீண்ட காலம் எதிர்பார்த்த ஒரு வாய்ப்பு, எதிர்பார்த்த நிறுவனத்தில் நீங்கள் நினைத்த ஒரு நீண்ட கால கனவு நனவாவதற்கு இந்த அஷ்டம சனி காலம் பயன்படும். இன்னொன்னு 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் தன்னுடைய 7ஆம் பார்வையால். நிச்சயமாக உங்களோட நிரந்தர வருமானத்திற்கான வழி கிடைக்கும். ஒரு வீடு வாடகைக்கு விடலான்னு இருக்கீங்க, ஒரு கடை கட்டி வாடகைக்கு விடுறீங்க, இல்லது ஒரு காலி இடம் இருக்கு இதை வாடகைக்கு விடலாம்னா அந்த முயற்சிகள் எல்லாமே இப்ப பலன் தரும். இந்த காலகட்டத்துல நீங்க வாடகைக்கு அமர்த்தக்கூடிய நபர்களோட பின்புலமும் அவர்களோட தகவல்களையும் சரியாக பெற்றுக்கொண்டு யாராவது ஒருத்தரோட ரெஃபரன்ஸோட அவர்களை உங்க இடத்தில் நீங்கள் குடி வைப்பது, அவர்களை வாடகைக்கு அமர்த்துவது நல்ல விதமான பலன்களை தரும். சனி பகவான் 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப என்ன நடக்கும்? தொழில் வளரும்னு சொன்னோம். தொழிலில் புதிய இயந்திரங்கள் வாங்கலாம். அந்த இயந்திரங்கள் வாங்கும்போது கேரண்டி, டிரான்ஸ்போர்ட், இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க கவனமாக இருக்கணும். ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாம் படிச்சு பார்க்கணும். எதையுமே படிச்சு பார்க்காம கையெழுத்து போடுவதை தவிர்க்கக்கூடிய காலம். என்னை பொறுத்த அளவுல அஷ்டம சனியில எப்பவுமே எந்த ஒரு டாக்குமெண்ட்டையும் செக் பண்ணாம கையெழுத்து போடக்கூடாது. உங்க கம்பெனில ஒரு அக்கௌண்டன்ட் இருக்கார், உங்ககிட்ட செக் கொண்டாந்து கொடுக்குறாரு, அதற்கான பேக் பேப்பர்ஸ் சொல்லக்கூடிய சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணி கையெழுத்து போடணும். ஜாமீன் கேரண்டி போடக்கூடாது. ஒரு வேலையை ஒப்படைச்சா அவங்க செஞ்சுட்டாங்களா நீங்களே மேற்பார்வையிடணும். யாரையும் நம்பி கண்மூடித்தனமாக எதிலையும் இறங்கக்கூடாது. இதை தவிர அஷ்டம சனியில் வேற எந்த விதத்திலும் தொந்தரவு வராது. உடல் உபாதைகள் எதுவும் பெரிய அளவில் வராது. இந்த மாதிரியான கிரக அமைப்பின் போது நீங்க ஏதாவது ஒரு இயந்திரம் வாங்குறீங்க, தொழிலை விரிவுபடுத்துறீங்க, அல்லது தொழில புதிய முதலீடுகள் செய்றீங்க, வீடு கட்டுறீங்க, அல்லது வீடு வாங்கலாம்னு நினைக்கிறீங்க, இந்த மாதிரி எந்த ஒரு முடிவா இருந்தாலும் உங்களோட ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு பண்ணிடுங்க. அதுல இருக்கக்கூடிய தசாபுத்தி சிறப்பாக இருந்தா இதை விட இன்னும் கூடுதல் பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதுல ஏதாவது சனியின் தன்மையோ தசாபுத்தியோ மாற்றம் இருந்தால் அவர்கள் சொல்லக்கூடிய, அதாவது ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய அந்த ஆலோசனையை பின்பற்றுங்க. நீங்க குடும்ப ஜோதிடர்கிட்டயோ அல்லது நீங்க ரெகுலரா பாக்குறவங்க கிட்டயோ அல்லது ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை கான்டாக்ட் பண்ணி எங்கிட்ட கூட நீங்க அனுப்பி பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களோட பிறந்த கால ஜாதகமே உங்களுக்கு சிறப்பான பலனை தரும். பொதுவாகவே சிம்ம ராசிக்கு பாதிப்பை தராது. அதிலும் தசாபுத்தியும் உங்களோட பிறந்த கால ஜாதகமும் சிறப்பாக இருந்தா உங்களுக்கு அஷ்டமச்சனியை மறந்துட்டு நீங்க எப்பொழுதும் உங்களோட வாழ்க்கையை நீங்க நடத்தலாம். தொழில் வியாபாரத்தை ஃபாலோ பண்ணலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. அப்ப உங்க ஜனனகால ஜாதகமே உங்களுக்கு வலிமையாக வேலை செய்யுங்கிறத கருத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த காலகட்டத்துல நீங்க எந்த விதமான சேமிப்பு செய்யணும்னு நினைச்சாலும் செய்யலாம். சேமிப்பு படிப்படியாக வளரும். இந்த அஷ்டமச்சனி முடியும் பொழுது அந்த சேமித்த தொகை பெரிய அளவில் வளரும். உங்க குடும்பம் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். பெரிய பிசினஸ்ல இருக்கீங்க, பெரிய அளவுல ஆட்களை வச்சு வேலை செய்றீங்க அப்படின்னா நீங்க வருஷத்துக்கு ஒரு தடவை உங்களோட அக்கௌண்ட்ஸை தணிக்கை செய்றீங்க, ஆடிட் பண்றீங்கன்னா இப்பெல்லாம் நீங்க உங்க ஆடிட்டர்கிட்ட சொல்லி வருஷத்துக்கு 2 அல்லது 3 முறை ஆடிட் பண்ணணும். உங்களோட தொழில் என்ன மாதிரி போகுது, தொழில் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எவ்வளவு நம்பிக்கையா செயல்படுறாங்கிறதெல்லாம் நீங்க கிராஸ் செக் பண்ணணும். உங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும். நீங்க நினைத்ததை விட அஷ்டமச்சனி காலம் உங்களை தொழிலில், வியாபாரத்தில், வேலையில் அடுத்த லெவலுக்கு கூட்டிட்டு போயிடும். சிம்ம ராசிக்கு அஷ்டமச்சனி காலத்துல கல்யாணம் செய்யலாமா அப்படின்னா பொதுவாக அஷ்டமச்சனி காலத்தில் திருமணம் செய்யக்கூடாதுங்கிறது தான்
நடைமுறையில இருக்கு. ஆனா உங்களோட தசாபுத்தி சரியா இருந்தா கண்டிப்பாக திருமணம் அஷ்டம சனியில செய்யலாம். அதே நேரத்துல சனி பகவான் குருவின் வீட்டுல இருக்கிறதுனாலையும் பெரிய அளவிலான திருமணத்துல தடையையோ பாதிப்பையோ கொடுக்காது. அப்ப உங்க ஜாதகத்தில் இருக்கும் தசாபுத்தி சப்போர்ட் பண்ணா நீங்க திருமணம் செய்யலாம், வரன் பார்க்கலாம், நிச்சயதார்த்தம் செய்யலாம். எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளையும் இந்த அஷ்டம சனி காலத்தில் செய்வதில் எந்த தவறும் இல்லை. விதவைகள், உடல் ஊனமுற்றவர்கள், வயது மூத்தவர்களுக்கு உதவி செய்பவர்களையும் சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். அவர்களை சனி எந்த விதத்திலும் ஆட்டி படைக்க மாட்டார். அப்ப அந்த மாதிரி உதவிகள் உங்களால முடிந்ததை நீங்கள் செய்யும் பட்சத்தில் உங்களுக்கும் எந்த பாதிப்பும் வராது. இந்த சனி பயிற்சியில உங்களுக்கு சனி பிரீத்தி செய்து கொள்வது மிக மிக அவசியம். கட்டாயமாக சனி பெயர்ச்சியில பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய ராசியில் முதல் இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். அப்ப இந்த சனி பெயர்ச்சி மார்ச் 29ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 9:49 மணிக்கு 7ஆம் இடமான கும்பராசியிலிருந்து சனி பகவான் 8ஆம் இடமான மீனராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். 30 வருஷத்துக்கு ஒரு முறை கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சி ஆவார் சனி பகவான். அப்படி பார்க்கும் பொழுது 600 வருடத்திற்கு வரைக்கும் பின்னோக்கி பார்த்ததுல எந்த சனி பயிற்சியிலுமே கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனி பகவான் சனிக்கிழமையில் பிரவேசிக்கவே இல்லை. இந்த சனி பெயர்ச்சி சனிக்கிழமையில் வருவது விசேஷம். அதை விட இன்னொரு விசேஷம், அமாவாசை திதியில் வருகிறது. இன்னும் ஒண்ணு, சூரிய கிரகணமும் அன்னைக்கு நிகழுது. இந்த சூரிய கிரகணம் தோஷம் அதிகமாக பாதிக்கப்படுவது சிம்மராசிக்கு. காரணம், சூரிய கிரகணம்ங்கிறது ராகுவின் பிடியில் சூரியன் அகப்படுவதுன்னு சொல்லுவோம். பாம்பு சூரியனை விழுங்குவது சூரிய கிரகணம். அப்படிப்பட்ட சூரிய கிரகண தோஷ நிவர்த்தியில ஃபர்ஸ்ட் பரிகாரம் செஞ்சு கொள்ளக்கூடியவர்கள் இந்த சிம்மராசிக்காரர்கள். அதே போல் அஷ்டமச்சனியாக இருப்பதால் இந்த பரிகாரம் செய்வதில் முதன்மையாக இருக்க வேண்டியவர்களும் சிம்மராசி. அப்ப இந்த சனி பெயர்ச்சி பெருவிழாவும் இந்த சூரிய கிரகணமும் அமாவாசையும் சனி பெயர்ச்சி நாளில் வருவதும் கண்டிப்பாக நீங்க பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். அடுத்தது, இந்த சனி பெயர்ச்சி அன்னைக்கு இன்னொரு விசேஷ தகவல் இருக்கு. இது யாரும் சொல்லாதது. 9 மாசத்துக்கு முன்னாடியே இதை பற்றிய வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். இந்த வீடியோவோட எண்ட்லயும் அந்த வீடியோவோட லிங்க் வரும். நீங்க கிளிக் பண்ணி பாருங்க, டீட்டெயிலா தெரியும். மார்ச் 29ஆம் தேதி மறுபடியும் சொல்றேன், சனி பெயர்ச்சி வருது, சனிக்கிழமையில வருது, சூரிய கிரகணமும் அன்னைக்கு நிகழுது, அமாவாசை திதியும் இருக்குன்னு 4 சொல்லிட்டோம். 5வது ரொம்ப ரொம்ப முக்கியம். சிம்ம ராசிக்கு 8ஆம் இடமான மீன ராசியில் 5 கிரகம் இருக்கும். சனி பெயர்ச்சி ஆகி போய் அங்க 6 கிரக சேர்க்கையை நிகழ்த்த போறார். 6 கிரக சேர்க்கை பொதுவாகவே நல்ல பலன்களை பெருசா கொடுத்ததே இல்லை. இதே மாதிரி ஒரு 6 கிரக சேர்க்கை 2019 டிசம்பர் 26ஆம் தேதி அன்னைக்கு நிகழ்ந்தது. அன்னைக்கு சூரிய கிரகணம் நிகழ்ந்தது, அமாவாசையும் இருந்தது. இப்ப கூடுதலாக சனிக்கிழமையில நடக்குதுங்கிறது கூடுதல் தகவல். அப்ப என்ன நடந்தது? டிசம்பர் 26, 2019 6 கிரக சேர்க்கை, அன்னைக்கு சூரிய கிரகணம், அமாவாசை. அதுக்கு அடுத்த நாள் தான் சைனா கொரோனா தொற்றை முதல் முறையாக WHO இன்ஃபார்ம் பண்றாங்க, அபிஷியலி ரிப்போர்ட் பண்றாங்க. அப்படிப்பட்ட அந்த கொரோனா தொற்றை இந்த 6 கிரக சேர்க்கை, சூரிய கிரகணம், அமாவாசை திதி கொடுத்தது. அப்ப நடந்தது தனுசு ராசி, அது குருவின் வீடே. இப்போ 6 கிரக சேர்க்கை மீன ராசியில் நடக்குது, அதுவும் குருவின் வீடே. அப்ப கொரோனா தொற்று வந்துருமா அப்படின்னா அது எதையெல்லாம் கொடுக்குங்கிறது தான் இன்னொரு வீடியோவா லிங்க்ல இருக்கு. அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாத்துருங்க. இந்த வீடியோவோட எண்டுல உங்களுக்கு அந்த லிங்க்கும் வரும். உங்க ராசிக்கு 8ஆம் இடமான மறைவு ஸ்தானத்துல, பொதுவாக ஜோதிடத்தில் 8ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானம். அது ஒரு சிறப்பான இடம் இல்லை. அந்த இடத்தில் 6 கிரக சேர்க்கை என்பது அமாவாசையில் நிகழ்வது. அமாவாசையும் சிம்மராசிக்கு சிறந்த நாள் அல்ல. இந்த சூரிய கிரகண தோஷ நிவர்த்தி செய்யறதுக்கு பரிகார பூஜை நம்ம ஏற்பாடு செஞ்சிருக்கோம். எங்க அப்படின்னா, சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கக்கூடிய உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ல தான் இந்த சூரிய கிரகண தோஷ நிவர்த்திக்கான பூஜையும் சனி பெயர்ச்சி யாக பெருவிழாவும் இந்த 6 கிரக சேர்க்கைக்கான தோஷ நிவர்த்திக்கு நவ கிரகங்களை கட்டுப்படுத்தக்கூடியவர் உங்களோட ராசி அதிபதியான சூரியனை அதிபதியாக கொண்ட சிவபெருமான். அந்த சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய யாகங்களில் முதன்மையானது ருத்ர பாராயணம் செய்து செய்யக்கூடிய ருத்ர வேள்வி. இந்த ருத்ர வேள்வியை நிறைய வேத விற்பனர்களை வைத்து பிரம்மாண்டமான யாகசாலையில் மகா ருத்ர வேள்வியாக பிரம்மாண்டமாக செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அப்ப மகா ருத்ர வேள்வியில் நவ கிரக தோஷங்கள் நீங்கிடுங்கும் போது இந்த 6 கிரக சேர்க்கை உங்களை எதுவும் செய்யாது.
அப்ப 6 கிரக சேர்க்கைக்கான தோஷ நிவர்த்திக்கு மகா ருத்ரவேள்வியும், அன்னைக்கு நடக்கக்கூடிய சூரிய கிரகணத்திற்கு தோஷ நிவர்த்தியும், அமாவாசை திதி சிறப்பாக அமையாததனால் அதற்கான பரிகார வேள்வியும் அன்னைக்கு நடைபெற இருக்கு. அன்னைக்கு இரவு 9:49 மணிக்கு சனி பெயர்ச்சி யாக பெருவிழா முடிந்து மகா தீபாராதனை நடைபெறும். அதை நானே முன்னின்று நடத்துறேன். அந்த நாள்ல மார்ச் 29 சனிக்கிழமையில எந்த முக்கிய அலுவல்களையும் வச்சுக்காதீங்க. பெரும் அளவுல நீங்களும் உங்க குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், உறவுக்காரங்களோடு பெரும் திரளா வந்து கலந்துங்க. ஆனா எவ்வளவு பேர் கலந்துக்கிறீங்கிற தகவல் தெரிந்தாதான் நம்ம முன்னேற்பாடுகளும் யாகசாலையில வசதிகளும் செய்து வைக்க முடியும். அதனால நீங்க யார் வரப்போறீங்க, எத்தனை பேருங்கிற தகவலை ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்க தெரிவிச்சுட்டு, ஒரு நபருக்கு சங்கல்ப கட்டணம்ங்கிறது 105 ரூபாய். வெறும் 105 ரூபாய் மட்டும் ஏன் கட்டணமா வச்சிருக்கோம் அப்படின்னா, இந்த நாளில் எல்லோரும் கலந்து கொண்டு பெரிய அளவிலான தோஷ நிவர்த்தி பெறணும். உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லோர்களுக்கும் நல்ல ஒரு வாழ்க்கை, அருமையான வாழ்க்கை, எந்த சிக்கலும் இல்லாமல் கிடைக்கணும். இந்த பிரபஞ்சத்திற்கும் எந்த விதமான சிக்கலும், மீண்டும் ஒரு கொரோனா தொற்று போல ஏதாவது ஒரு இயற்கை சீற்றம் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக நம்ம எல்லோரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையில் பங்கு பெறணும். அப்படிங்கிறதுனாலதான் ஒரு நபருக்கு சங்கல்ப கட்டணம் 105 ரூபாய். இந்த 105 ரூபாய் செலுத்தும் போது உங்க பெயர், ராசி, நட்சத்திரத்தை நம்ம இந்த யாக பெருவிழாவில சொல்லி அர்ச்சனை செஞ்சிடுவோம். அதுக்கு இலவசமாக உங்களுக்கு பூஜிக்கப்பட்ட ருத்ராட்ச கவச மாலையும் உங்களுக்கு வழங்கப்படும். அப்ப உடனே ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களோட பெயர், ராசி, நட்சத்திரம், ஃபேமிலியில இருக்க எல்லாத்தோட பெயரும் ராசி நட்சத்திரத்தையும் அனுப்பி ஒரு நபருக்கு 105ங்கிற விதத்துல நீங்க பணம் செலுத்தி முன்பதிவு செஞ்சுக்கிங்க. கடைசி நேரத்துல வந்து கலந்துக்கிறதுக்கு நீங்க முன்பதிவு செய்ய முயற்சி பண்ணி முன்பதிவு முடிஞ்சிடுச்சுன்னு வருத்தப்படக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி பெரு விழாவில் குறிப்பிட்ட நபர்களுக்கு மேல நம்ம அனுமதிக்க முடியாதுங்கிறதுனால. சரி, நீங்க இந்த நம்பரை கான்டாக்ட் தான் பண்ணணுமா அப்படின்னா நீங்க கான்டாக்ட் பண்ணி பேசணுங்கிற அவசியமே இல்லை. அப்படியே இந்த நம்பர் கூகுள் பேவிலும் இருக்கும். ஒரு நபருக்கு 105 வீதம் கணக்கு போட்டு செலுத்திட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட்டையும் எத்தனை பேருக்கு நீங்க பணம் கட்டிருக்கீங்களோ ஒவ்வொருத்தரோட பேரு, ராசியை எழுதியோ டைப் பண்ணியோ அனுப்பிட்டீங்கனாலே பதிவு பண்ணிட்டு நிகழ்ச்சி நிரலும், கோவில் லொகேஷன் போன்ற எல்லா தகவலுமே உங்களுக்கு ஒரு சில நாட்கள்ல வாட்ஸ்அப்ல வந்துடும். ஏன்னா நிறைய நபர்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது சில நேரத்துல அந்த எண் உங்களுக்கு பிஸியாவும் இருக்கலாம், உங்களுக்கு கிடைக்காமையும் போகலாம். நம்ம எல்லோருமே இந்த பெருவிழாவில் கலந்து கொள்ளலாம். நானே முன்னின்று நடத்துறதுனால அந்த நாள்ல நான் ஆலயத்துலதான் இருப்பேன். அந்த யாக பெருவிழா என் தலைமையிலேயே நடைபெற இருப்பதால் நம்ம எல்லோருமே உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ல மார்ச் 29 சனிக்கிழமை சந்திப்போம். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாளாக இருக்கிறதுனால எல்லோருமே குடும்பத்தோடு, நண்பர்களோடு, உறவினர்களோடு பெருந்திரளாக வந்து கலந்து கொள்ளுங்கள். 6 கிரக சேர்க்கையும் சரி, சூரிய கிரகணமும், அமாவாசையும், சனிக்கிழமையும், சனி பெயர்ச்சியும் எந்தவித தோஷத்தையும் எந்தவித தாக்கத்தையும் இந்த உலகத்திலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் தராமல் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தையும் பிரார்த்தனையும் இறைவனிடம் வைக்கிறேன். ஓம் நமச்சிவாயா என்று கமெண்டில் பதிவிட்டு நீங்கள் வருவதற்கான வாய்ப்பை சிவபெருமான் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று அவரிடம் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். உங்கள் ராசி அதிபதியை விட வலிமையானவர் யாரும் இல்லை என்பதை நம்புங்கள். நீங்க எல்லோருமே உடனடியாக முன்பதிவு செய்து கொண்டு இந்த யாக பெருவிழாவில் கலந்து கொள்ளுங்கள். உங்கள் அனைவரையும் யாக பெருவிழாவில் சந்திக்கிறேன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.